ஹாய். சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி மதுரை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஜென்ரலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கறி, கோழி, சிக்கன் வாங்கினா சேர்ப்பாங்க. பட் இந்த மட்டன் கிரேவிக்கு நம்ம இஞ்சி பூண்டு, வெள்ளைப்பூடு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ வெறும் தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி சேர்க்கக்கூடாது. இது மட்டன் தொக்கு மாதிரி இருக்கும், கெட்டியாக இருக்கும். ஸோ இது நம்ம தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு விழுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வெங்காயம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே அப்படியே மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இந்த 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடியெலாம் இதில் சேர்க்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான தொக்கு இது. ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காவை எடுத்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றுங்க. போதும், கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். நிறையா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குருமா மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சதை மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கறியை பாயில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை அந்த தண்ணியே போதும், அதோடு சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் நல்லா ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிம்லே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நான் குக்கர் போட்டு மூடிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.